வெல்கம் டு அவர் மதிஹேமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நோட்டீஸ் போர்டில் ஆடியோ பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நிறையா குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம். இப்போது ஓல்டு மெம்பர்ஸோ நியூ மெம்பர்ஸோ யாராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சேல்ஸ் டீமாக இருந்தாலும் சரி, ப்ரொமோஷன் டீமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கீழே யாரையாவது சேர்த்துருக்காங்க, அவங்களுக்கு கீழே டவுன்லைனர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, இனிமேல் அந்த டவுன்லைனர்ஸ் ஒர்க் பண்ணுறதுல இருந்து 20% அமௌண்ட் உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷனாக உங்களுக்கு வாலெட்டில் ஆட் ஆகும். அதே மாதிரி அதில் ஆட் ஆகிற அமௌண்ட் நம்மளோட டவுன்லைன் எந்த டவுன்லைன் ஒர்க் பண்ணதுலேருந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம பே அவுட் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்க்குறது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரோ கமிஷன் அமௌண்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வித்ட்ராவல் கொடுக்கும்போது அஃபிலியேட் பார்ட்னருக்கு மாற்றுவோம்ல, அஃபிலியேட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி நம்ம வித்ட்ராவல் கொடுத்து எடுத்துக்கலாம். நியூ வித்ட்ராவல் இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இன்ட்ரோ கமிஷனையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரெஃபரல் இன்கம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லாருக்குமே கிரெடிட் ஆகுது. அதே மாதிரி அந்த ரெஃபரல் இன்கம் கிரெடிட் ஆகும்போது ஓல்டு மெம்பர்ஸ்க்கு பேமெண்ட் வராமல் இருக்குது. அந்த பேமெண்ட்டும் சேர்த்து போட்டுட்ருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் கவனமாக நம்ம நோட்டீஸ் போர்டையும் வாட்ச் பண்ணி ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேமெண்ட் போட்டுட்ருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் ஓல்டு மெம்பர்ஸ்க்கு அப்புறம் நியூ மெம்பர்ஸ்க்கு யாருக்கு அது ஆட் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கீழே ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்கணும். உங்களுக்கு கீழே ஆக்டிவ் மெம்பர்ஸ் எப்படின்னா, ஆக்டிவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஓல்டு மெம்பர்ஸ் கீழே உள்ளவங்க இப்போ நியூ ஜாயினிங் கொடுத்துருப்போம் அப்படின்னா, நியூ ஜாயினிங்கில் உள்ளவங்க அவங்களோட பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்டேட்டஸ் ஆக்டிவில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணுறதுல உள்ள இன்ட்ரோ போனஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி எஸ்பிஓவோட செகண்ட் பிளான் நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுலேயுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்றத. நெக்ஸ்ட்டு அதில் உள்ள வீடியோஸ் எஸ்பிஓ அஃபிஷியல் யூடியூப் சேனல், அதுக்கப்புறம் இது பார்த்தீங்களா, இங்கே இன்ஸ்டாகிராம் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, பார்த்தீங்களா யூடியூப் சேனல் இருக்கா. அதுக்கடுத்து இந்த அஃபிஷியல் ஃபேஸ்புக் குரூப்பு, இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே இருக்கா. இது எல்லாம் இதுலேயுமே அவங்க அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ நியூ ஜாயினிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜாயினிங் ரிலேட்டடாக என்னென்ன டவுட்ஸ் வருதோ அது எல்லாமே நம்ம அந்த வீடியோ பார்த்து நம்ம முதல்ல ஒரு கிளாரிட்டியோடு இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம கீழே ஜாயின் பண்ணுற டவுன்லைனர்ஸும் கொஞ்சம் தெளிவாக நம்ம அவங்க கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அந்த வீடியோவை அனுப்புங்க, இது ஓகேவா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேளுங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் நியூ ஜாயினிங் கொடுங்க. அந்த வீடியோ பார்க்க மாட்டேன் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ஒர்க்குக்கு அவங்க ஆப்டாக இருக்க மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ ஃபுல்லாகவே அவங்கள பார்க்க சொல்லுங்கள். பார்த்ததுக்கப்புறம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல்ட்டு ஜாயினிங் பண்ண சொல்லுங்கள். ஜாயினிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ரெஃபரல் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ரெஃபரல் லிங்க் பார்த்துருக்கீங்களா, நம்மளோட டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட டேஷ்போர்ட்லேயே தான் நமக்கு அந்த ரெஃபரல் லிங்க் ஷோ ஆகும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட ரெஃபரல் லிங்க்கு. இந்த லிங்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு கிளிக் பண்ணி அதில் தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அதில் அவங்களோட மெயில் ஐடியை கரெக்டாக கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் அது எப்படி ஃபர்தராக அதை லாகின் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு அதில் தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மெயிலுக்கே எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். அதே மாதிரி எல்லாருக்குமே இப்போது ஜென்ரலாக சேல்ஸ் எதுவுமே இப்போ நடக்கவே இல்லை.
அதனால மட்டும்தான் இப்போ நியூ ஜாயினிங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு நியூ ஜாயினிங்குமே வந்து ஒவ்வொரு சேல்ஸ் மாதிரி தான். ஏன் அப்படின்னா நியூ ஜாயினிங் வர்றவங்க எல்லாருமே கண்டிப்பாக அமௌண்ட், அதாவது ஒரு சர்டன் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நம்ம ஒரு கம்பெனிக்கு சேல்ஸ் கொடுப்போம், அதுலேருந்து கமிஷன் வருது, அதுலேருந்து நமக்கு பேமெண்ட் போடுறாங்க. ஸோ இதனால தான் நியூ ஜாயினிங் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஜென்ரல் சேல்ஸ் கொண்டு வந்துடுவாங்க. ஜென்ரல் சேல்ஸ் மேக்ஸிமம் நமக்கு எதில் வரும் அப்படின்னா பைமோட்டில் தான் வரும். இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து பைமோட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல்ட்டு 30th கூப்பன் பர்ச்சேஸ் வந்து சேல்ஸு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா ஜான் இல்லைன்னா டிசம்பரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லோரும் இருப்பாங்களா, அவங்களுக்கு 3 மந்த்ஸ்க்கு மேலே ஆகுதுல்ல, அவங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில்அப் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்க போகிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா, ஆக்டிவ் மெம்பர்ஸில் வந்து யார் வருவாங்க யார் வரமாட்டாங்க அப்படின்னா, இப்போ ஓல்டு பிளானில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்க எல்லாருமே வருவாங்க. நியூ பிளானில் ஒர்க் பண்ணுறவங்கள இப்போது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க யாருமே வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டஸில் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ஒர்க் வேறு, அவங்களுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கிடையாது. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வர்றவங்க எல்லோரும் தான் அவங்க ஆக்டிவ் ஒர்க்கர்ஸாக பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா, ரீஃபண்டபிள் நிறைய பேர் வரலை அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. இந்த மந்த் கண்டிப்பாக ரீஃபண்டபிள் முடிச்சிருவாங்க, அதுக்கான வேலையில் தான் இருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, ரீஃபண்டபிளும் போகுது, சாதாரணமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க ஓல்டு பேமெண்ட்டும் போய்கிட்டு இருக்கு. அதனால் இப்போ ஓல்டு பேமெண்ட்டை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னு யோசிச்சிருக்காங்க. ஆனால் இது வந்து நிரந்தரம் கிடையாது, அந்த முடிவு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னா 5 to 10 days ஹோல்ட் பண்ணிவிட்டு இவங்களோட பேமெண்ட் எல்லாமே போட்டு முடிச்சிருவாங்க. அதுக்கடுத்து எஸ்பிஓ பற்றி எதில் பார்த்தாலும் தப்பாக ஃபேஸ்புக்கிலலாம் இது ஸ்டோரி போட சொன்னாங்க அப்படின்னா, ஸ்டோரியில் இந்த போஸ்ட் போட சொன்னாங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டில் கூட எஸ்பிஓவை பற்றி தப்பாக போட்டு வச்சுருக்கீங்க. இதை வந்து எஸ்பிஓ மட்டும் இல்லை, அந்த கம்பெனி நம்ம யாருக்கு விளம்பரம் பண்ணுறோமோ அவங்களும் சேர்த்து தான் பார்க்க போகிறாங்க. இதை வச்சு நம்மளை எப்படி நினைப்பாங்க, எஸ்பிஓ எப்படி நினைப்பாங்கன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். எஸ்பிஓ எல்லாேருக்கும் பேமெண்ட் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இருந்தும் நீங்கள் ஏன் இவ்வளோ இதாக இருக்கீங்க அப்படின்றது தெரியல. பேமெண்ட் போடாமல் இல்லை, எல்லாருக்கும் பேமெண்ட் வருது. ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் எல்லாருமே செக் பண்ணி பார்க்க தான் செய்கிறீங்க. இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கலாம். இன்ட்ரோ போனஸும் ரெஃபரல் அமௌண்ட்டும், அதாவது ரெஃபரல் கமிஷனும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களே, நீங்கள் இப்போ எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ரெஃபரல் இல்லாமல் எந்த ஒரு கம்பெனியுமே இருக்காது. நம்மளே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா வேலைக்கு சேர்த்து விடுங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதுவுமே ஒரு ரெஃபரல் தான். அதே மாதிரி இன்ட்ரோ போனஸ் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இன்ட்ரோ போனஸ் வந்து எப்படி கொடுத்துட்ருந்தாங்க அப்படின்னா 3 லெவலில் கொடுத்தாங்க. அதேமாதிரி என்ன இன்கம் வந்தாலும் அதுலேருந்து ரெஃபரல் இன்கம் அப்ளைனருக்கு போகும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, ஒர்க்கிங் இன்கம் மட்டும்தான் போகும். இது வந்து கவர்மெண்டால் அப்ரூவ் பண்ணப்பட்டது தான். அதே மாதிரி இன்னொன்று என்ன, ரெஃபரல் இதுக்கு முன்னாடி ரெஃபரல் எப்படி இருந்ததுன்னா, ஒரு 5 பேரை கொடுத்தீங்கன்னா கோல்டு, 10 பேரை கொடுத்தீங்கன்னா டைமண்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து இருந்தது. இப்போ வந்து அப்படி கிடையாது, உங்களுக்கு எல்லாமே மாறிடுச்சு. ரெஃபரல் கொடுக்கலாம், அதுக்கான கமிஷன் கிடைக்கும், அதோடு முடிஞ்சது. இது நீங்கள் ரெஃபரல் கொடுக்குற மூலியமாக இந்த ஒரு ஸ்டேஜ் போவீங்க, அடுத்த ஸ்டேஜ் போவீங்கன்றது கிடையாது. அதனால் இந்த மாதிரி ரெஃபரல் கொடுக்கலாம், இது வந்து அப்ரூவல் தான். அதனால் யாருமே வந்து கவலைப்பட வேண்டாம், இனிமேல் எஸ்பிஓக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம எஸ்பிஓவில் வந்து எதையுமே பர்ச்சேஸ் பண்ணலாம். அவங்க வந்து இப்போதைக்கு ஒரு எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒரு சர்வீஸ் பார்ட்னராக மட்டும்தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சர்வீஸ் கொடுப்பாங்க. எப்படின்னா, நீங்கள் எஜுகோஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி டைமோட் போனீங்கன்னா மளிகை சாமான் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டார் ஹெல்த் போனீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் போட்டுருவாங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணுறாங்களே தவிர இவங்க எதையுமே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கறது கிடையாது. இவங்க வந்து சர்வீஸ் பார்ட்னர்ஸ் மட்டுமே தான். இதுக்கு முன்னாடி க்ளவுட் ஸ்டோரேஜ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும், அது கொஞ்சம் ஒர்க் கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எப்படி ஒர்க் பண்ணணும்னு நமக்கு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி கண்டிப்பாக ஒர்க் கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள்.
ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எஸ்பிஓவில் எந்த பிரச்சனையும் வராது, எஸ்பிஓக்கும் பிரச்சனை வராது, நமக்கும் பிரச்சனை வராது. இப்போ அமௌண்ட் வரலைன்றதுக்காக நீங்கள் எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனாலையோ நீங்கள் எது பண்ணுறதுனாலையோ எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கோம், இல்லைன்னு சொல்லவே இல்லை, நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக நம்ம பொறுமையாக இருக்கிறதுக்கு பலன் கிடைக்க தான் செய்யும். நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனால ஏற்கனவே போயிட்டு இருக்கிற பேமெண்ட்டில் வந்து டிலே ஆகுமே தவிர உங்களால் ஃபாஸ்ட்டாக எதுவுமே மூவ் பண்ண முடியாது. அதனால் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மந்த் ரீஃபண்ட்லேருந்து விட்ராவல் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருவாங்க. எஸ்பிஓ வந்து ஒரு ட்ரஸ்டட் கம்பெனி, கண்டிப்பாக நம்புங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இப்போ இன்ட்ரோ போனஸ் கொண்டு வந்திருக்காங்க, இதே மாதிரி அடுத்தடுத்த இது இனிமேல் கொண்டு வருவாங்க. அதனால் நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். மேலும் இதே மாதிரி தகவல் தெரிந்து கொள்ள மதுகேமா யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.